ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி தோசை பார்த்திங்கன்னா பொதுவாக முழு ராகிலையும் செய்வாங்க. ராகி மாவு, அதாவது ரெடிமேடாக கிடைக்குது இல்லையா, அந்த பவுடர் வச்சும் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா அந்த ராகி பவுடர் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த ராகி மாவு வச்சு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது ரெண்டுத்தையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம 2 கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். இப்போது 2 கப் ராகி மாவுக்கு நீங்கள் 1 கப் வரைக்கும் கூட உளுந்து சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ உளுந்து போட்டாலும் அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ நீங்கள் எதில் ராகி மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே இதில் நீங்கள் உளுந்தும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கட்டி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு நம்ம இதை கலக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜஸ்ட்டு அதில் எதுவுமே லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா தண்ணி விட்டு கரைச்சி மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உளுந்து அரைக்கும் போது அதுவும் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா தோசை நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு திக்காகவே கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து அரைக்கிறது மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு மிக்ஸி சூடாகாமல் இருக்கிறதுக்காக ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க உளுந்தில் பாதி அளவிலான உளுந்து முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் இருந்து, அந்த தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா குருணை இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அரைச்சதை எடுத்து நம்ம அந்த திக்காக கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ராகி மாவுக்குள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் மீதம் இருக்க அந்த உளுந்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த ரிமைனிங் ஊற வச்சிருந்த உளுந்தும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். ஆனால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம உளுந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கிறோம். அந்த உளுந்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி பதமே பார்த்திங்கன்னா இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அதாவது நம்ம மதியமாக ஊற வச்சு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமுக்கு நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம தோசையும் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நெய் அல்லது எண்ணெய் ஏதாவது ஒன்று 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா குக் ஆகி இருக்குது. இதை அப்படியே மடித்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம உளுந்து அதிகமாக போட்டிருக்கிறதுனால நல்ல தோசை கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல ஒரு மணமாக நல்ல சுவையாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். அதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி கப் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்தும் போது அந்த சட்னி டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ அது கூட ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வாசனை வர பொரிஞ்சு வந்ததும் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம அந்த சட்னிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ராகி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி தோசை வந்துட்டு செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். எப்போதுமே ஒரே மாதிரியான அரிசி மாவு தோசையை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி தோசை வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் தோசைக்கு வந்துட்டு சட்னி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மிதமான பக்குவத்தில் அரைச்சி கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ராகி தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதே சமயம் நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளான இந்த ராகி மாவு தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.